சிவபிரியன், இப்போ வந்திருக்க டுடேஸ் சாணக்கியாவோட ஃபிகர்லேருந்து நம்ம இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். நம்ம நேற்று எக்ஸிட் போல்ஸ் நிறையவே பார்த்துட்டோம். டுடேஸ் சாணக்கியாவோட ஃபிகர் நான் மறுபடியும் உங்களுக்காக மீண்டும் சொல்கிறேன். திமுக கூட்டணிக்கு 114 முதல் 136, அதிமுகவுக்கு 34 to 56, தமிழக வெற்றி கழகத்திற்கு 52 74, நாம் தமிழரை பொறுத்த 2 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணிப்புப்படி மை இந்தியாவுக்கு பிறகு, ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு பிறகு ஒரு டீசன்ட் நம்பர்ஸை தாவேகா கொடுத்துருக்கிறத ஒரு ஏஜென்சி ரிப்போர்ட்டுங்கிறது டுடேஸ் சாணக்கியாவோட இருக்குது. ஸோ இந்த குரூப்பில் ரொம்ப காமனாக இருக்கிற ட்ரெண்ட்லேருந்து இந்த 2 நிறுவனங்கள் மாறி இருக்கு. ஸோ டுடேஸ் சாணக்கியாவோட போல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டீசன்ட் நம்பர்ஸில் இது ஹியூஜ் நம்பர்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன். இல்லை, தாவேகாவினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் ட்ரெஷரி பெஞ்சஸ்ல உட்காருவாங்க. ஸோ இது தளபதி வர்சஸ் தளபதி எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் டுடேஸ் சாணக்கியா இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓட் ஷேரும் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு 30% ஓட் ஷேரும், திமுகவுக்கு 39% ஓட் ஷேரு, அதிமுகவுக்கு 27%. இதில் பிளஸ் ஆர் 3% மைனஸ், அதாவது மார்ஜின் எரர். சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னதுதான், திமுகவுக்கு 125 பிளஸ் ஆர் மைனஸ் 11 எல்லாமே சீட்டு. ஸோ அப்போ என்னன்னா, அப்பர் லிமிட்டா திமுகவுக்கு அவங்க கொடுக்கறது 136, தாவேகாவுக்கு அவங்க அப்பர் லிமிட்டா கொடுக்கறது 74. ஸோ இது ஒரு ஹியூஜ் நம்பர். கிட்டத்தட்ட மை ஆக்சிஸ் இந்தியா போல் அவர் பிரதீப் குப்தா சொன்னது ஃபைனல் நம்பர்ஸ். அவர் ஒரு 98லேருந்து 120 கொடுத்தாலும் கூட அதுவே ஒரு ஹியூஜ் மார்ஜின். 20 சீட்டுங்கிறது அவ்வளோ மார்ஜின்லாம் ஆக்சுவலாக கொடுக்கக்கூடாது. பட் இப்போ எல்லா எக்ஸிட் போல்ஸும் அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ அவர் ஃபைனலாக கொஸ்டின் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, விஜய் 70 சீட்டுக்கு கம்மி போக மாட்டார், மற்றவங்க சொல்கிற மாதிரி 20-30 சீட்லலாம் விஜய் நிற்க மாட்டாருன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த போல அங்கே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த 2 போலும் ஓரளவுக்கு ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபைனலா அவரோட கமெண்ட்ஸ்ல அவர் என்ன சொன்னார்னா, விஜய் 70 கீழே போக மாட்டாருன்னு சொல்லும் பொழுது, அப்ப இது இந்த 73 74 அவருடைய 70 கம்பேர் பண்ணும்போது மேபி இங்க ஒத்து போகுது. 2 போல் எக்ஸாக்ட்டா என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, ஒரு 10 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுப்பேன். ஒரு 10 ஏஜென்சிஸ்க்கான போல்ஸ் இருக்கு. அதில் வேரியஸான இருக்கு. ஸ்டேட் லெவலில் ப்ளே பண்றவங்க, நேஷனல் லெவலில் ப்ளே பண்றவங்க, நேஷனல் எலெக்ஷன்ஸை பார்த்தவங்கன்னு ஒரு வெரைட்டி இருக்கு. ஆனால் அதில் இந்த 2 ஏஜென்சியினுடைய நம்பர்ஸ் மட்டும் டோட்டலாக மற்றவங்களுடைய அந்த பேட்டர்ன்லேருந்து மாறுபட்டு நிற்கிறதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கடந்த காலங்களில் பல டேட்டாஸ் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அடிப்படையில் இப்படி ஒரு 2 ஏஜென்சி ஒரு பெக்யூலியர் நம்பரை, ஒரு டிஃப்ரெண்ட் நம்பரை கொடுப்பது அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க இந்த எக்ஸிட் போல்ஸ் தான் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த பேட்டர்ன், இந்த 2 பேர் தனித்து நிற்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் அவங்க தாவேகா ஃபேக்டரில் மட்டும் தனித்து நிற்கல, ஏடிஎம்கே நம்பர்ஸ்லேயும் அவங்க மாறி நிற்கிறாங்க, டிஎம்கே நம்பர்ஸ்லேயும் மாறி நிற்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த 2 பேர் கம்ப்ளீட் டைரக்ஷனையே மாத்துறாங்க. ஸோ அதுல தான் அந்த கன்ஃபியூஷன் வருது. மற்ற எல்லாருமே ஒரு சில போல்ஸ் பார்க்கும் பொழுது மற்ற எல்லாருமே டிஎம்கே, இவங்களும் டைரக்ஷன் டிஎம்கேக்கு தான் கொடுக்குறாங்க. டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். ஆனால் தாவேகா எதிர்கட்சியாக வரும், அதிமுக 3வது பெரிய கட்சியாக வரும் அப்படிங்கிறத ஆக்சிஸும் டுடேஸ் சாணக்கியாவும் சொல்றாங்க. பட் மற்ற போல்ஸோட கிரெடிபிலிட்டியும் இவங்களோட கிரெடிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டுடேஸ் சாணக்கியாவை பொறுத்த வரைக்கும் 2014 எலெக்ஷனை சரியா லோக்சபா எலெக்ஷனை அவங்க கிராக் பண்ணாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸை கொடுத்துருந்தாங்க. மை ஆக்சிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2019 தேர்தலும் 2022 நினைக்கிறேன் 2-3 மாநில தேர்தலையும் ரொம்ப துல்லியமா கணிச்சிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே ஃபிளாஸும் இருக்குது, அவங்க சக்சஸும் ஆயிருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு எனக்கு ஆக்சுவலா புரியல. ஏன்னா இது ஸ்டில் இது எக்ஸிட் போல் நம்பர்ஸ். பட் இந்த ஒரு விஜய் அவர்கள் இவங்க சொல்ற மாதிரி அந்த 30% இல்ல 27-28% கிராஸ் பண்ணி 30 டச் பண்ணார்னா அவர் நிச்சயமா இவ்வளவு சீட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விஜய் அவர்களுடைய ப்ராப்ளம் நான் என்ன பார்த்தேன் ஃபீல்ட்ல வரைக்கும் அப்படின்னா, ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் அவருக்கு அக்ராஸ் த போர்ட் சப்போர்ட் ப்ராப்ளம்ஸ். அந்த டிஸ்கஷன்ல அடுத்த கட்டங்களில் வரலாம். சிவபிரியன், நான் ஜெகதீஸ்வரன் போயிட்டு வரேன். ஜெகதீஸ்வரன், இனிஷியலா இந்த நம்பர்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிவபிரியன் கேட்ட அதே கொஸ்டின் தான். ஏன்னா எல்லாருக்குமே முக்கியமான ஒரு ஷாக் என்பது நேற்றைக்கு ஆக்சிஸ் மை இந்தியாவில் இருந்துச்சு. இன்னைக்கு சாணக்கியாவை பார்க்கும்போது எல்லாரும் அதை கேள்வி எழுப்புறது இயல்பு. ஸோ ஜெகதீஸ்வரன் இதை எப்படி பார்க்குறாரு?
ஃபர்ஸ்ட் அக்சஸ் மை இந்தியாவுடைய மெத்தடாலஜி என்னங்கிறது அவங்களே போட்டிருக்காங்க. அவங்களோட சைட்ல வந்து ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்காங்க. முதல் போஸ்ட்ல என்ன மெத்தடாலஜிங்கிறது போட்டிருக்காங்க. அவங்களோட டோட்டல் சாம்பிள் சைஸ் வந்து 44,406. அதாவது ஒரு கான்ஸ்டிடியூவன்சிக்கு 190 பேர் அவங்க சாம்பிள் சைஸ் எடுத்திருக்காங்க. சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ் போட்டு ஒரு 1096 பேர் சர்வேல கலந்துக்கிட்டாங்க. ஒரு 16 கார் யூஸ் பண்ணோம். நம்ம எக்ஸிட் போலுங்கிறனால அன்னைக்கு மட்டும் தான் மோஸ்ட்லி எடுத்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த சாம்பிள் சைஸ் முதல்ல சரியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா எல்லா பூத்ஸ்க்கும் ஆப்வியஸ்லி போயிருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு 1000 சிட்டிஸ் அண்ட் இதுல எடுத்திருக்காங்க. 96 பேர் தான் அந்த ஃபீல்டுல இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அது எந்த அளவிற்கு அது கை கொடுக்கும், அது வந்து அது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா கேள்வி இருக்கு. ஏன்னா பெரும்பாலான போல்ஸ்டர்ஸ் வந்து திமுக ஒரு எட்ஜ் கொடுக்கும்போது திமுக அதிமுக ஒரே மாதிரி நம்பர்ஸ் போடும்போது இவங்க மட்டும் வித்தியாசமா பண்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு சில கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னொன்னு அந்த விஜய் எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்சன்டேஜ் அக்ராஸ் எல்லாருமே கொடுக்குறோம். வந்து முதல்ல கம்மியா கொடுத்தவங்க கூட இன்னைக்கு 20% கண்டிப்பா கிராஸ் பண்ணிடுவாரு. இப்ப 20ல இருந்து 30 அப்படிங்கிறதுலதான் இப்ப நம்பர் சரியாகுது. அந்த நம்பர்ஸ் கூட கூட தான் சீட் கண்டுபிடி நடக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ஒரு த்ரெஷோல்ட தாண்டினா சீட் கண்டுபிடி நடக்கும், அதிகமாகவே நடக்கும். அந்த த்ரெஷோல்டுக்குள்ள எண்ட் ஆயிட்டாங்கன்னா சீட் கண்டுபிடிச்சா இருக்காது. விஜய் ஸ்டார் தகுதியில் விஜய் மட்டுமே பெரம்பூர்லயோ திருச்சிகளுக்குள்ள வெற்றி பெறுவார் தவிர அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து ஜெகதீஸ்வரன் இந்த பர்சன்டேஜ் கன்வர்ஷன் தான் வந்து இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இந்த பர்சன்டேஜ் அதோடைய ஓட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது பேசப்பட்டே வருது. ஆனா ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு கிளீன் ஸ்ட்ரெயிட் 3 கார்னர் கண்டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு தமிழ்நாடு பார்க்குது. நீங்கள் 2014 மக்கள் நல கூட்டணியை சொன்னாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி சொன்னாலும் சரி, ஒரு ஸ்ட்ரெயிட் கிளீன் 3 கார்னர் ஒரு 4 கார்னர் ஃபைட்டில் ஒரு ரொம்ப பலமாக இருக்கிற இவங்க அப்படின்னு ஒரு 3 கார்னரை இவங்க வச்சா கூட அப்படி ஒரு ஒரு 4 கார்னரோட ஃபைட் ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எஸ்ஐஆர் பல விஷயங்களை மாற்றி அமைச்ச ஒரு இடம். நிறைய தொகுதிகளுடைய சைஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குது. அந்த நேரத்தில் பழைய கணக்குகளை வச்சு இந்த பர்சன்டேஜ் உள்ள சீட்டாக மாறும், இந்த த்ரெஷோல்டை தாண்டினாதான் அது சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ்குள்ள போக முடியுமா? இல்லைங்க, நிச்சயமா போகலாம் தான் நினைக்கிறேன். நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, இப்போ நீங்க 20% இதை தனிச்சு நிற்கிறார். நீங்க பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் நீங்க ஒரு 4% கூட சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி நடக்கும். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், அது வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கும்போது அந்த கான்ட்ரிபியூஷன் மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஒரு தனிச்சு கடன் கண்டா தனிச்சு கடன் காணும் பொழுது நீங்க வந்து ஒரு த்ரெஷோல்ட தாண்டாம எப்படி சீட் கன்வெர்டபிலிட்டி அக்ராஸ் நடக்கும். ஏன்னா இவங்க சொல்ல நம்பர்ஸ் சொல்றேன், இவங்க சொல்றது முன்னாடி ஹியூஜ் நம்பர்ஸ். 52ல இருந்து 74 ஹியூஜ் நம்பர்ஸ். நீங்க ஒண்ணு இல்லை, இப்ப நீங்க இதுலயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விஜய்க்கும் டிஃபரன்ஸ்ங்கிறது ஒரு 3%, 30 20 இருக்கும் போதே அதே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 20 சீட்ஸ் கன்வெர்ட் ஆகுது. நீங்க 3% 20 சீட்ஸ் கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா த்ரெஷோல்ட் தாண்டிட்டார். இதுவே ரெண்டுமே வந்து 22 20 இல்ல 19 இருந்துச்சுன்னா அது கன்வெர்டபிலிட்டி நடக்காது. இது அதிகமாக திமுகவிற்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதனால ஸ்டில் நம்ம பண்ணலாம் நினைக்கிறேன். எஸ்ஆருக்கு பிறகு நடந்துருக்கிறவங்க கண்ணுக்கும் சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 20 வரைக்கும் எல்லாருமே கன்சிஸ்டன்டா 20% தாண்டி வரப்பா, 1 கோடி ஓட்டு வந்து வரப்பா அப்படிங்கிறது பெரும்பான்மையானவர்கள் நம்ம ஒத்துக்கிறாங்க. அந்த 20ல இருந்து 30க்குள்ள போவாரா இல்ல 20ல இருந்து எங்க போய் நிக்க போகிறார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. மே 4th தான் அதுக்கான கிளியர் கட் ஆக்சஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். என்னதான் நம்ம எவ்வளவு சாம்பிள் சைஸ் எடுத்தா கூட அந்த சைஸ் நீங்க அது ஏற 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 இது யாரை பாதிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நான் பேசுற வரைக்கும், இப்ப நிறைய பேர் பேசுற வரைக்கும் அதிமுகவை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப நேத்தே வந்து ரிசல்ட்ஸோட ஒரு வெளிப்பாடுங்கிறது, இவர் போனபடி என்டிஏ கூட்டணியாக 18%, பாஜக தனித்து 11%. தேர்தலுக்கு பிறகு பாஜக சதவீதம் என்ன இருக்க போகின்றது, ஒரு 3% 4% மாறப்போகுது. அப்ப அந்த 8% இல்ல 7% அதிமுக மறுபடியும் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா இல்ல அது விஜய் பக்கம் போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி. யாருடைய இதை வந்து எடுத்துக்காருங்கிறது முக்கியமான கேள்விதான், நம்ம பேசலாம். சிவபிரன், இப்போ வந்து அந்த சைஸ், அதை எஸ்ஐஆருக்கு பிறகு சைஸ் மாறி இருக்கிறதும் அதில் ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு சின்ன தொகுதி அப்படின்னு எடுத்துகிட்டா துறைமுகம் தான் இருக்கிறதுலே 1,20,000 தான் ஓவரால் ஓட்ஸு. அதில் போல்டு ஒரு 80-90% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு 90,000 ஓட்ஸ் தான். அதில் ஒரு 4 கார்னர், அதில் இந்த பர்சன்டேஜ் கணக்குகளை கொண்டு வரும்போது ஒரு க்ளோஸ் ஃபைட் ஏற்படுவதற்கும் இந்த பர்சன்டேஜ்கள் டோட்டலாக தலைகீழாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஹார்பர்ல 90,000 வாக்குகள் பதிவாயிருக்குன்னா, ஸோ தாவேக்கா 25% வாக்குகள், இவங்க திமுக ஒரு 30, இல்ல தாவேக்கா ஒரு 30, திமுக 25. ஸோ இந்த மாதிரி இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த 4 கார்னர் கான்டெஸ்ட்டை வந்து நீங்கள் கணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா கான்ஸ்டன்சி விஜயால் பாதிக்கப்படுகின்ற கட்சி மாறுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அர்பனில் வந்து விஜய் அவர்களுடைய இம்பேக்ட் உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்கும். ரூரலில் அர்பனை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா நான் ஃபீல்டில் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ரூரலில் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ரூரல்லையும் இருக்குது, பட் அர்பன் அளவுக்கு ரூரலில் இல்லை. பட் இங்கே பாயிண்ட் என்னன்னா, இந்த பெர்சன்டேஜ் எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த முறை வந்து
எல்லாருக்குமே தெரியும் மார்ஜின்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கடந்த தேர்தலே வந்து திமுக கூட்டணி 2/3 மெஜாரிட்டி 156 2/3 மெஜாரிட்டி அவங்க 159 வாங்கி இருந்தாலும் கூட கடந்த தேர்தலிலே வந்து 39 தொகுதிகளில் வந்து 5000த்திற்கும் குறைவான வாக்குகளால் தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ அதனால இந்த எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்ணிக்கை வந்து 39ல இருந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி தான் இருக்கும். நிறைய கான்ஸ்டிடுவன்சியில் வந்து இது வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கர் தான். கடைசியில் யார் ஜெயிக்க போகிறா, 500 ஓட்டில் 1000 ஓட்டில் 2000 ஓட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க, இதில் தாவேகா என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கு, இந்த தொகுதியில் திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா இல்லை அந்த தொகுதியில் அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் தாவேகா வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு டிஸ்ரப்டர். அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் சீனை கம்ப்ளீட்டாக டிஸ்ரப்ட் பண்ணுறாங்க. ஸோ 20% 22% அப்படின்னா அவங்களால பெருமளவுக்கு சீட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியாது. 22 23 த்ரெஷோல்டு அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சீட் கன்வர்ஷன் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ அந்த சீட் கன்வெர்ட்டிங் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி அர்பனோட நின்று போதா இல்லை ரூரலுக்கும் போதா அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நம்பர்ஸ் டுடேஸ் சாணக்கியாவோட நம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு அது வந்து வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா அதிமுக வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கிறது, தாவேகா வந்து ஓரளவுக்கு எதிர்க்கட்சியாக. நீங்க சொல்றது படி நடக்குது அப்படின்னா டிஸ்ரப்டர் மட்டும் இல்ல, இது வரைக்கும் இருந்த பல கன்வென்ஷன்ஸையே உடைச்சு அது ஒரு ரீரைட்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல போய் நிற்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம்.